Welcome back, students. GATE 2012 get multiple choice question on digital electronics, which is common for EEE, ECE, CSE, and IT. Question read பண்ணுங்க. Consider the given circuit. In this circuit, the race around condition does not occur, occurs when clock is equal to 0, occurs when clock is equal to 1 and AB is equal to 1, occurs when clock is equal to 1 and AB is equal to 0. ஆக்சுவலி அந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து எந்த இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டுங்களா? ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வென் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 கே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆக்சுவலி கிளாக் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க்கே ஆகும். அப்போது கிளாக்கு 0 அப்படிங்கிற ஆப்ஷனே ஃபஸ்ட்டு தப்பு. அப்போ ஆப்ஷன் பியை நம்ம தூக்கிடலாம். அடுத்து ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவாக இருந்தால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ப்ரீவியஸ் ஸ்டேட் தான் எனேபிள் ஆகும். வென் இன்புட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, இன்புட் பி இஸ் ஈக்குவல் டு 0, ப்ரீவியஸ் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டேட். கரெக்டுங்களா? அப்போ அது ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டியையும் நம்ம தூக்கிடலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் சி மட்டும்தான் இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு இந்த சர்க்கியூட் வந்து இது ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பா, எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பா, டியா, டியா எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஆப்ஷன் படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளாக் வந்து 1, ஆப்ஷன் சி எடுத்துக்கிடுவோம். ஏயும் பியும் 1. அப்போ ஏ இங்கே 1 கொடுக்குறோம், பி இங்கே 1 கொடுக்குறோம். சரி, அப்போது இங்கேயும் 1 இன்புட், இங்கேயும் 1 இன்புட். அப்போ ரெண்டையும் மேலே மல்டிப்ளை பண்ணால் 1, அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. கரெக்டுங்களா? இங்கேயும் 1 இன்புட், இங்கேயும் 1 இன்புட். மல்டிப்ளை பண்ணால் 1, அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த NAND கேட்டோட அவுட்புட்டு 1 இருந்தால் கண்டிஷன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். அப்போ இந்த 1 என்ன ஆகணும், அப்படியே ஃபீட்பேக் ஆகி இங்கே 1 கிடைக்கணும். அப்போ 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எனக்கு 0 கிடச்சிருமா? 0வை காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1 கிடச்சிரும். அப்போ இந்த 1 மறுபடியும் எங்கே போகணும், இந்த இடத்துக்கு ஃபீட்பேக்காக போகணும். அப்போ 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, 0வை காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. அப்போ நான் 1ன்னு எடுத்தால் ஆன்சர் எனக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0ன்னு எடுத்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த 0 என்னவாகணும், இந்த 0 வந்து இங்கே வரணும். அப்போ 0 இன்ட்டு 0 0, 0வோட காம்ப்ளிமெண்ட்டு 1. கரெக்டுங்களா? அப்போ அந்த 1 எங்கே வரணும், அந்த 1 வந்து இங்கே இன்புட்டாக வரணும். அப்போ 0 இன்ட்டு 1 0, 0வோட அவுட்புட் என்ன வரணும், 0வோட காம்ப்ளிமெண்ட் என்ன வரணும், 1ல் வரணும். கரெக்டுங்களா? நான் 0ன்னு வச்சு செஞ்சால் அவுட்புட்டு 1ல் கிடைக்கி. அப்போ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலையா? அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட டயக்ராம். நமக்கு வந்து அப்படிலாம் ஞாபகம் வச்சுலாம் பார்க்க முடியாது. ஆப்ஷன் அப்படியே எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, இது வந்து டஸ் நாட் அக்கர். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட். இந்த சீக்வென்ஷியல் சர்க்யூட் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு சொந்தம். எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, நோ, நம்மளால் அவுட்புட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவுட்புட் ஷுட் நாட் பி ப்ரெடிக்டட். அப்போ என்ன ஆகும்னா அதை தான் இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருப்பாங்க. இன்டிட்டர்மினேட், வரையறுக்க முடியாது. வி கான் ப்ரெடிக்ட் தி அவுட்புட் ஸ்டேட். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ டஸ் நாட் அக்கர்.